திருமண முயற்சிகள் நன்முறையில் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆமாங்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்யாணத்திற்கான நேரம் கைகூடி வருது. என்ன ஒன்று, 7க்கு அதிபதி மறைவதும் குடும்பாதிபதி மறைவதும் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இழுக்கும். அப்படியே பொண்ணு வீட்டில் இருந்து சொல்லி விடுவாங்க, பையன் வீட்டில் பொருத்தம் வரலம்பாங்க, பையன் வீடு ஓகேம்பாங்க, பொண்ணு வீடு இல்லைங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மீசை கம்மியாக இருக்கும்பாங்க, இப்படி காரணமே இல்லாமல் தள்ளி போடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன குட்டி கலாட்டங்கள் நடக்கும். அதையெல்லாம் தாண்டி வரன் முடிவு பெறும், கவலை வேண்டாம். ஆக கல்யாணம் கைகூடி வருவது மாதிரியான ஆகச் சிறந்தது ஒரு நல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எடுத்துக்கிட்டு போங்க கிடைக்கிற வேலையை முதல்ல. அதுக்கப்புறம் உள்ள போய் உங்க திறமையை காட்டி 25,000 நீங்க 75,000 சம்பளமாக கூட மாத்துங்க, அது உங்க விருப்பம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். கொஞ்சம் சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர்களில் வேலை தேடுங்க. பெரிய வேலையை எதிர்பார்க்காம முதல்ல கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு உள்ள போயிருங்க. ஏன்னா இப்போ 6-8 காம்பினேஷன்ல 6க்கு அதிபதி அமைகிறதுனால சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மாதிரியான காலம் இந்த காலம் இல்லைங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அதனால கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது மிக நல்லதுங்க. 6ஆம் இடமும் அல்லது 10ஆம் இடமும் சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுகிறதுன்னு வச்சுக்குவோம். உறுதியாக இந்த காலகட்டம் வேலை வருமான அமைப்புகளை நல்ல முறையில் தூக்கி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு போயிருங்க முதல்ல, அதுல இருந்து நீங்க வளருங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சிறப்பு இல்லை, செகண்ட் ஆஃப் ஓரளவு சிறப்பான மாதம். ஆக மொத்தத்தில் ஓவராலாக இது ரொம்ப சூப்பர் கிடையாது, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிறத சிம்மம் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சரி, முதல்ல எப்போவுமே நம்ம நன்மையை பார்ப்பது சிறப்பு. அதில் முதல் அமைப்பாக இந்த மாதம் வெளியூர் பயணங்களுக்கு மிக சிறப்பான மாதம். இங்கே ஜாலியாக ஊர் சுற்றலாம், அப்படி கிடையாது. வேலைக்கு வெளியூர் போகிறது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலர் சுற்றுலா போகலாம், பயணங்களாக போகலாமே தவிர பெரும்பான்மையான அமைப்புகளில் வருமானத்தை தேடி வெளியூர் வெளியிடம்னு வெளியிடங்களுக்கு போகிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். அப்போ வெளிநாடு முயற்சி, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகிறது. நீங்கள் தாராளமாக அதனை முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 12ஆம் இடமோ 9ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. திருமண முயற்சிகள் நன்முறையில் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆமாங்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்யாணத்திற்கான நேரம் கைகூடி வருது. என்ன ஒன்று, 7க்கு அதிபதி மறைவதும் குடும்பாதிபதி மறைவதும் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இழுக்கும். அப்படியே பொண்ணு வீட்டில் இருந்து சொல்லி விடுவாங்க, பையன் வீட்டில் பொருத்தம் வரலம்பாங்க, பையன் வீடு ஓகேம்பாங்க, பொண்ணு வீடு இல்லைங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மீசை கம்மியாக இருக்கும்பாங்க, இப்படி காரணமே இல்லாமல் தள்ளி போடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன குட்டி கலாட்டங்கள் நடக்கும். அதையெல்லாம் தாண்டி வரன் முடிவு பெறும், கவலை வேண்டாம். ஆக கல்யாணம் கைகூடி வருவது மாதிரியான ஆகச் சிறந்தது ஒரு நல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருமா அப்படின்னா அங்கே தானே இல்லை. புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது கோச்சாரம். தசாபுக்தி இருக்கு இல்லையா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 7, 11 இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை கிடைக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. நீங்கள் அதை உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் எனது அருமை அன்பர்களே, உறுதியாக திருமண அமைப்புகள் தசாபுக்தியும் நடக்குமானால் நடந்துரும், பயப்படாதீங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சூப்பரான வேலைலாம் இல்லை. ஏங்க, நான் படித்தது MBA, நீங்கள் என்னென்னா படிச்சிங்க, உங்களுக்கு இங்கே 25,000 ரூபாய்க்கு தான் சம்பளம் கிடைக்குன்னா அவ்வளோதான். எடுத்துக்கிட்டு போங்க கிடைக்கிற வேலையை முதல்ல. அதுக்கப்புறம் உள்ளே போய் உங்கள் திறமையை காட்டி 25,000 நீங்கள் 75,000 சம்பளமாக கூட மாற்றுங்க, அது உங்கள் விருப்பம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். கொஞ்சம் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூர்களில் வேலை தேடுங்க. பெரிய வேலையை எதிர்பார்க்காம முதல்ல கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிருங்க. ஏன்னா இப்போ 6-8 காம்பினேஷனில் 6க்கு அதிபதி அமைகிறதுனால சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மாதிரியான காலம் இந்த காலம் இல்லைங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அதனால் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது மிக நல்லதுங்க. 6ஆம் இடமும் அல்லது 10ஆம் இடமும் சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுகிறதுன்னு வச்சுக்குவோம். உறுதியாக இந்த காலகட்டம் வேலை வருமான அமைப்புகளை நல்ல முறையில் தூக்கி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு போயிருங்க முதல்ல, அதுல இருந்து நீங்க வளருங்க. ரைட். அதனை அடுத்ததாக பேங்க் லோன்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, இல்லை வட்டிக்கு கூட கந்து வட்டி கடனை கூட நிறைய பேர் வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. அண்ணன் பத்திரத்தை கொடுத்தா தான் தருவோம், நம்மகிட்ட பத்திரமே இருக்காது. இப்போ பத்திரம் இல்லாமல் வேறு எதையாவது வச்சு பேசி பணத்தை வாங்கணும். அந்த மாதிரி அந்த கடன்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிடைக்க வேண்டிய கடன்கள் கிடைக்கிற காலம் இக்காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 6ஆம் இடமோ 9ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகள் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக கடன் கிடைக்கும்.
அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஏற்றம் மிகுந்ததாக அமைகிறது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் உண்டு. அந்த விஷயங்களை பார்த்துருவோம். முதல் அமைப்பு செலவுகள் நண்பர்களே. இந்த மாதம் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு எக்கச்சக்கமான செலவுகளை ஏற்படுத்தும். அந்த எப்படி வருதுன்னே தெரிலைங்க. நேற்று தான் சம்பளம் விழுந்தது 30,000 அக்கௌண்ட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறுமனே 5,000 தான் இருக்குது. கேட்டால் ஒரு நாள்லேயே 25,000 செலவாயிருச்சு. ஆமாம், மல்லிகைக்கு அவ்வளோ ஆயிடுச்சு, இங்கே இவ்வளோ ஆயிடுச்சு, அதுக்கு அவ்வளோ கொடுக்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட்டுருவாங்க. ஆக அன்பு நண்பர்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது என்னென்னா, கையை மீறி செலவுகள் போகக்கூடாது. அதற்கு விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு நீங்கள் நிற்க வேண்டும்ங்கிறது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். பொதுவாக லைஃப்பில் நின்ட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். அட்லீஸ்ட் இந்த மாதம் நின்னீங்கன்னா கடனாகாமல் பார்த்துக்கிடலாம். சரிங்களா? அந்த விதத்தில் செலவுகளை குறைப்பது அவசியம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. 12ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்படுகிற தசாபுக்திகள் நடைபெறுமானால் எப்படி செலவு ஆகுதுன்னே தெரியாது, ஆகிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவைங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் அப்பப்போ தொந்தரவு பண்ணும். ஹெல்த் வைஸ், அதுவும் குறிப்பாக ஆல்ரெடி நீங்கள் மருத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க ஹெல்த் வைஸ்னால், கொஞ்சம் அது வீரியம் கூடுகிறதற்கு அல்லது மருத்துவ செலவை அதிகரிக்கிறதுக்கான அமைப்புகளில் இந்த காலம் உண்டு. அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கணும். 6, 8, 12 இந்த 3ல் எந்த பாவகம் சார்ந்து, குறிப்பாக 8ஆம் இடமோ 6ஆம் இடமோ சார்ந்து தசாபுக்திகள் நடக்கிறது அல்லது பாதகாதிபதியினுடைய தசை நடக்கிறது என்றால் உறுதியாக ஹெல்த் தொந்தரவு பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக நகரணும். அதனை அடுத்ததாக தொழில் செய்தவர் என்று இருக்கின்ற அன்பர்கள், தொழிலில் கொண்டு போயிட்டு நான் முதலீடு இங்கே போடுறேன், அந்த இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு இந்த மாதம் எதையாவது கையை வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதுலேயும் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கின்றது என்றால் தயை கூர்ந்து உங்கள் தகுதியை தாண்டி கடனை வாங்கி முதலீடு போடுறது, ஒட்டுமொத்த சேவிங்ஸை கொண்டு வந்து பெரும் முதலீடாக உள்ளே போடுறது தயவு செஞ்சு செய்யாதீங்க. தசாபுக்தி நல்லா நடந்தால் ஓகே, நீங்கள் 1 கோடி கூட கடன் வாங்கி பண்ணுங்கள், அதில் எனக்கு தடை கிடையாது, ஆட்சேபனை கிடையாது. ஆனால் தசாபுக்தியும் சரியில்லாத காலகட்டத்தில் தயவு செய்து அகலக்கால் வைக்காமல் இருப்பது சிம்மத்திற்கு மிக 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 நல்லது. இல்லைன்னா நஷ்டமாய் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும், பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க இந்த இடங்கள். ஆரோக்கியம், பொருளாதாரம், வீண் செலவுகளை குறைக்கணும். இந்த 3 விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருந்துக்கிடுங்க. முக்கியமான விஷயம் அதை விட்டு பாருங்க, பரமசிவனுக்கே இது பஞ்சாயத்தாக இருக்குது சமயத்தில். சரிங்களா? கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும் நண்பர்களே. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இந்த மாதம் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனைகள் வலுக்கும் 8ஆம் இடத்து சனியினால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.